அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். நான் நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உமது மாட்சியை நீ வெளிப்படுத்தும் பொழுது நான் நிறைவு பெறுவேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி, எவன் ஒருவன் இயேசுவை பின்பற்ற விரும்புகின்றானோ அவன் தன்னலத்தை துறந்து இயேசுவை பின்பற்றி தன் சிலுவை சுமந்து வர வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றார். எனவே இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் தன் சிலுவையை சுமந்து அவரோடு நாம் பயணிக்கின்ற பொழுது மீட்பை நாம் சுவைப்போம் இந்த மண்டபத்திலே என்ற செய்தி கொடுக்கின்றார். எனவே இயேசுவின் செய்தி இந்த உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பின் அவற்றுக்காக மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றேன். கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது திருப்பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன்னின்று அகற்றுங்கள். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1, உட்பிரிவு 11 முதல் 17 முடிய. எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர். ஆட்டுக்கிடாய்களின் எரிபலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதுமென்றாகிவிட்டன. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டுக்கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டாம் என்று கேட்டது யார்? இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகின்றது. நீங்கள் ஒழுங்கீனமாக கொண்டாடும் அமாவாசை, ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை, திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது. அவை என் மேல் விழுந்த சுமையாயின. அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாராமுகத்தினமாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பதில்லை. உங்கள் கைகளோ இரத்தக்கரையால் நிறைந்திருக்கின்றன. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன்னின்று அகற்றுங்கள்.
தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஒதுக்குவது உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளால் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 34 அதிகாரம் 11 இறைவார்த்தை 1 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவார். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக்கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடிந்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் பெற்று அறந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
ஆண்டின் பொது காலத்தின் 15வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிற தருணத்தில் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் வசனத்தை நாம் கேட்கின்ற பொழுது நம்முடைய புருவங்கள் உயர்ந்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே பலவிதமான எண்ண கருத்துக்கள் எழுவதை நாம் உணர முடியும். நமக்கு மீட்பை தரக்கூடிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியை கொணர வந்தேன் என்று நினைக்கிறீர்களா? அமைதியை அல்ல, மாறாக வாளையே கொணர வந்தேன் என்று சொல்லுகிறார். இவ்வாறு சொல்லி முடிக்கின்ற பொழுது குடும்பத்திலே பிளவுகள் ஏற்படுவதையும் வெளிப்படுத்துகிறார். தந்தைக்கும் மகனுக்கும் பிளவுகளும், தாய்க்கும் மகளுக்கும் பிளவுகளும், மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிளவுகளும் ஏற்படுவதை இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். இந்த அனைத்து பிளவுகளுக்கும் காரணம் என்ன என்பதை தொடர்ச்சியாக நம் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவது, எவனொருவன் தன் உயிரை பாதுகாத்துக் கொள்ள விரும்புகின்றானோ அவன் என்னுடைய மகனோ மகளோ என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. மாறாக தன்னை துறந்து தன் சிலுவையை சுமந்து என்னோடு பின்பற்றி வருகின்றவனே என்னுடைய மகனும் என்னுடைய மகளும் ஆவார் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நாம் அசை போட்டு பார்க்கின்ற பொழுது அமைதியை கொண்டு வரக்கூடிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் வாளை கொண்டு வர வேண்டும் என்று நாம் நினைக்கலாம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் சிந்திக்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய நிகழ்வுகள் சொல்லன்னா வேதனையை கொடுக்கின்றது. ஒரே குடும்பத்தில் இரத்த உறவுகளுக்கு மத்தியிலே ஏற்படுகின்ற பிளவுகளை நாம் பார்க்கின்றோம். தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்படுகின்ற பிளவுகளை பார்க்கின்றோம். கௌரவ கொலைகளையும் நம்முடைய சமுதாயத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிளவுகள், இந்த கௌரவ கொலைகள் அனைத்தையும் எதை அடிப்படையாக கொண்டு காணப்படுகிறது என்றால் இந்த மன்னக வாழ்வை பற்றியே தான் கொடுக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணி வாழ்விலே நமக்கு வெளிப்படுத்தியது, அழிந்து போகக்கூடிய உணவிற்காக நீங்கள் உழைத்திட வேண்டாம் என்று சொல்லுகிறார். குடும்பத்திலே தந்தைக்கும் மகனுக்கும் இரத்த உறவுகளுக்கும் நம்முடைய சமுதாயத்தில் கௌரவ கொலைகளும் ஏற்படுவது இந்த மன்னக வாழ்வு, இந்த மன்னகத்தில் அழிந்து போகக்கூடிய உணவு. எனவே கௌரவத்திற்காக, பணத்திற்காக, பட்டத்திற்காக, அனைத்திற்காக நம்முடைய குடும்பத்தில் பிளவுகளும் கௌரவ கொலைகளும் நடந்து கொண்டிருக்கிற பொழுது இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியை அல்ல வாளையை கொணர வந்தேன் என்று சொல்லுகிறார் என்றால் அது மீட்பிற்காக கொண்டு வரக்கூடிய வாழ். இந்த வாளானது இந்த மண்டகத்தை சார்ந்ததல்ல, மாறாக விண்ணகத்திற்கு நம்மை அனைவரையும் அழைத்து செல்லக்கூடிய வாழ். அதுதான் அன்பின் வாழ். தன்னுடைய வார்த்தைகளின் வழியாக, தன்னுடைய புதுமைகளின் வழியாக இந்த மன்னகத்திலே இந்த அன்பின் வாளை ஒவ்வொரு குடும்பத்திலும் கொடுத்து யாரெல்லாம் இந்த அன்பிற்கு துரோகிகளாக, விரோதிகளாக காணுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே பிளவுகளை நான் ஏற்படுத்த போகிறேன் என்று சொல்லுகிறார். எனவே இந்த மன்னகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ நல்வுள்ளங்கள் நம்முடைய சுயநலத்திற்காக ஒருவரை ஒருவர் பிளந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் உண்மைக்காக, அமைதிக்காக, இறைவனுடைய இறையாட்சிக்காக நாம் அனைவருமே நம்முடைய குடும்பத்தில் அதற்கு எதிராக இருக்கிறவர்களுக்கு கூட நாம் எதிராக போராடுவதில் எந்த குறைகளும் தவறுகளும் இல்லை என்று இயேசு வெளிப்படுத்துகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இறுதியாக ஆண்டவர் இயேசு நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி வார்த்தைகளை நமக்கு கொடுக்கின்றார். எவன் ஒருவன் இறை வாக்குகளை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் இந்த மன்னகத்தில் அல்ல விண்ணகத்திலும் என் தந்தையின் முன்னிலையில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நேர்மையாளர்களை எவனொருவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவனை இந்த மன்னகத்தில் அல்ல விண்ணகத்திலும் என் தந்தையின் முன்னிலையில் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். இவை அனைத்தையும் எதை குறிக்கிறது என்றால் இன்றைய அன்றாட சமுதாய வாழ்விலே நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு என்னவென்றால், எந்த ஒரு மனிதன் தூதுவை எடுத்து வருகின்றானோ அந்த மனிதனை நாம் குடும்பத்திலும் அந்த அரசாட்சியிலும் ஏற்றுக்கொள்வதை நாம் பாருகின்றோம். அந்த மனிதனை அல்ல, எந்த ஒரு மனிதன் அது தூதை கொடுத்து அனுப்புகிறானோ அவனுக்கு கொடுக்கின்ற ஒரு மரியாதை. இது யூத சமுதாயத்திலும் அவருடைய வழக்கப்படி நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு. எனவே இறைவாக்கியர்கள், நேர்மையாளர்கள் இந்த மண்ணுலகில் யாரெல்லாம் இந்த செய்தியை, அமைதியின் செய்தியை எடுத்து வருகிறார்களோ அவர்கள் அனைவரையும் இந்த மன்னகத்தில் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இறைவனையை ஏற்றுக்கொள்கிறார்கள். யார் இறைவனை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற எண்ணம், நமக்கு மீட்பு இருக்கிறது,
அந்த மீட்பு இறைவனுடைய அன்பினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அன்பும் மீட்பும் இந்த நேர்மையாளர்கள் வழியாக, இறைவாக்கள் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நாமும் இந்த மன்னகத்திலே மகிழ்ச்சியோடு வாழ முடியும் என்ற செய்தியை தான் இன்று நமக்கு கொடுக்கின்றார். எனவே சுயநலத்தை இழப்போம். இயேசுவோடு நாம் பயணிக்க வேண்டும் என்றால் நம் சிலுவைகளை நாம் சுமப்போம். நம் சிலுவைகளை நாம் சுமக்கின்ற பொழுது நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அந்த மீட்பின் பாதையில் நாம் அழைத்து செல்லுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரை, அனைத்துலகின் இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை, அனைத்துள் இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயிருமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். உம் நம்பிக்கையாளர்கள் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமணி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவூர்ந்து உமது திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்குவலும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகை காக்கவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்துள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தத்தை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வாழ்க